அனைவருக்கும் வணக்கம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் விவசாய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு செல்லராஜாமணி அவர்களே, பொதுச் செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, பொருளாளர் திரு ராமசாமி அவர்களே, ஏசிஎல் நிறுவனத்தின் முடக்கப்பட்ட பணத்தை உங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைந்து ரவிச்சந்திரன் அவர்கள் கிட்ட வச்சு பேசு. உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து முதலீட்டாளர்கள் மற்றும் முகவர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் அவர்களை எல்லாம் இங்கே தெரிவித்து அழைத்து வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இன்று சிறப்பான முறையில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தி கொடுத்திருக்கிறார். இது சம்பந்தமாக உங்கள் தலைவர் செல்லராஜாமணி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு என்னிடம் பேசும்போது, ஏன் நீங்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு மனு கொடுத்து வழக்கறிஞரை அமர்த்துவது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் முதலீட்டாளர்களும் இதில் பாதிக்கப்பட்ட நபர்களும் மனு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டபோது, செய்யுங்கள், நாங்கள் கலந்து ஆலோசித்தோம், செய்யுங்கள் என்று சொன்னோம். அதன் விளைவாக பல வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் உங்களை போன்ற அனைவருக்கும் நான் நன்றி செய்து கொள்கிறேன். நம்ம பணத்தை நம்ம போட்டு நம்ம பாதுகாப்பு நல்லபடியா நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். அதுக்கு அடுத்தவர்கள் செய்வார்களா என்பது நமக்கு தெரியாது. அவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை, நமக்கு நமது பிரச்சனை நாம தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதனை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதும் யோகா கமிட்டியிடம் என்ன மாதிரி முறையீடுகள் செய்து நமது பணம் நிலமாகவும் முதலீடுகளாகவும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. அதை நமக்கு திரும்ப கொடுத்து விட்டால் நாம் சந்தோஷமாக இருப்போம். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கூட தேவைப்படும் சூழ்நிலைக்கு வர வேண்டிய காலகட்டம் வராமல் இருப்பது நல்லது. இதையெல்லாம் மனதில் கொண்டு தங்களுக்கு தேவையான உறுதுணையாக முயற்சிகளை மேற்கொண்டு நடத்தி கொடுக்க உறுதுணையாக நமது தங்கவேல் அவர்கள் இது போன்ற வழக்குகளை ஒன்றும் மிகுந்த அனுபவம் பெற்றவர். நமது நொய்யல் ஆற்றில் பொல்யூஷன் நடந்தபோது அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்து விவசாயிகள் அனைவருக்கும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வாதாடி நம்மை வழிநடத்தி சென்றிருக்கிறார். இந்த முன் அனுபவங்களை வைத்துக்கொண்டு நாம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து நல்லபடியாக உங்கள் முதலீடுகளை பெற்றுக் கொடுக்க உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளோம்.